வந்தவங்க வராதவங்களுக்கும் எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகி சந்தோஷங்கள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி போடுங்க. அடுத்தது ஹயக்ரீவர் ஞானம், ஞாபக சக்தி. ஏன்னா ஒரு மனிதனுக்கு முக்கியமானது ஞாபக சக்தி. நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி நிறைய வரணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு ஹயக்ரீவரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குழந்தைகளுக்கு ஹயக்ரீவர் யாருன்னா சொல்லிக் கொடுங்க. குழந்தைகளுக்கு படிப்புக்கு என்ன சுவாமி, ஞானத்துக்கு என்ன சுவாமின்னா குழந்தைகளுக்கு விளக்கம் கொடுங்க. சரஸ்வதிக்கும் ஹயக்ரீவருக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி கொடுங்க. சரஸ்வதி படிப்பை கொடுத்துருவாங்க, அந்த படிப்பை எங்க பயன்படுத்தணும்னு சொல்றதா ஹயக்ரீவர். அதை ஞாபகப்படுத்தி எக்ஸாம்ல போய் எழுதுறவர் தான் ஹயக்ரீவர். படிச்சிடலாம், ஆனா அதை கொண்டு போய் எங்க பயன்படுத்தணும்னு புஸ்தகத்துல எல்லாம் இருக்கு. எல்லாரும் புஸ்தகம் படிக்கலாம், ஆனா எங்க எதை படிக்கணுங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த படிப்பு தான் ஞானம், அதுதான் மெமரி. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்படியாக ஹயக்ரீவர் அவருக்கு பிடித்தது குதிரை முகத்தோடு இருப்பார். அவருக்கு பிடித்தது ஏலக்காய், ஏலக்காய் மாலை போட்டு அவரை பிரார்த்தனை பண்ணா நல்லது நடக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது. குழந்தைகிட்ட சொல்லிக் கொடுக்கும். ஞானானந்த பயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வவி. குபேரன் நல்லதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னா குபேரனை பிரார்த்தனை பண்ணணும். வம்சவர்த்தி, குலவர்த்தி, தனவர்த்தி, தானியவர்த்தி, சந்தோஷவர்த்தி, வம்சவர்த்தி எல்லாம் வேணும்னா எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. யக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய தனதான்ய அதிபதயே தனதான்ய சமருதிமே தேகி தேகி தாபய ஸ்வாஹா கமலே கமலாலய பிரசீத பிரசீத சகல சௌபாக்யம் தேகி தேகி ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் மகாலட்சுமி கமலதாரிண்யே சிம்மவாகின்யே ஸ்ரீயை நமோ நமः. லட்சுமி குபேரனை பிரார்த்தனை பண்ணுவோம். அடுத்தது இருக்கிற வரைக்கும் பெரிய சொத்து வியாதி வைக்க இல்லாம இருக்கிறது. தன்வந்திரி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வாதத்தினால் வர ஜுரங்கள், பித்த ஜுரம், சேஷ்ம ஜுரம், பட்ட ஜுரம், சம்பஸ்தர ஜுரங்கள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகணும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நமோ பகவதே விநாசனாய தைலோக்ய நாதாய மகாவிஷ்ணவே நமோ நமः. கடைசியாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம். தேவகி சுதன் கிருஷ்ண பரமாத்மாவை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குருவாயூரப்பனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பஸ் தேவகி சுத கோவிந்த வாசுதேவ ஜெகத்பதே தேகிமே தனயம் கிருஷ்ணம் வாமானம் சரணம் கிருஷ்ணனையே குழந்தையா வரணும் பிரார்த்தனை, அவரையே நாம சரணாகதி அடையணும். இந்த மந்திரத்துக்கு பேரு சந்தான கோபாலகிருஷ்ண மந்திரம். அடுத்ததாக சுயம்பரா கலாபாரணி. குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு ஆம்பளை பசங்க பெண்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகாம இருந்தா அவங்க கல்யாணம் ஆகாததாக சுயம்பரா கலாபாரணி மந்திரம். யோகினி 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 யோகேஸ்வரி யோகேஸ்வரி யோகேஸ்வரி
ஹிருதயம் மம வசம் யஜமானஸ்ய வசம் ஆகர்ஷய எப்படி பிடிக்கணும்? அதுவும் மனசுக்கு பிடிச்சமா இருக்கணுமாமா. பையனுக்கும் பொண்ணுக்கும் அந்த மந்திரத்தையும் எப்படி சொல்லியிருக்காங்க? முகம் ஹிருதயம், என் முகத்துக்கு ஏற்ற மாதிரியும் என் மனசுக்கு பிடிக்கிற மாதிரியும். ஏன்னா மந்திரத்துல அர்த்தமில்லாத ஒரு வார்த்தை எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி முகம் ஹிருதயம் மம வசம், எங்க இருந்தாலும் என்னுடைய வசம் வரணும். ஆகரசிய சீக்கிரமாக வரணும். சரி, கையில பூ வச்சுக்கோங்க. நம்ம பேரான வெங்கமாய் என்ன பிரார்த்தனைக்கோங்க. சொல்லுங்க. மகாதேவி பத்னி धीमहि